இயேசு கிறிஸ்துக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கது. ஃபர்ஸ்ட் வசனமே அதான் வச்சாங்க. so precious in his sight. அவருடைய பார்வையில ரொம்ப அது மதிப்பு மிக்கது. அப்ப நம்மளும் அதை ரொம்ப மதிப்பு மிக்கதாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது வந்து டேக் ஆஃப் ஆகியிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர். உங்களுக்கு கொஞ்சம் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த டிவி தெரியாது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். கொஞ்சம் எங்களோட ஃபாலோ பண்ணி நீங்கள் பாடிக்கொள்ளலாம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். வாழ்ந்தாலும் இயேசுவை போற்றணும், மரணம் தெரிஞ்சாலும் இயேசுவை போற்றணும். ஏன்னா அவர் எதையுமே தப்பாக செய்ய மாட்டார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக செய்வார். உம்மை போல் வேறு தேவனை பூமியில் அறிந்திடேன். என்ன தந்த தெய்வம் நீ? உயிர் தந்த கடவுள். கடவுள் உங்களுக்கு என்னங்க கொடுத்துருக்காரு? உயிரே கொடுத்துருக்காருங்க. அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். எல்லாரும் கேட்டுலாமா? கொஞ்சம் குறைக்கலாம். எல்லாரும் கட்டி ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். There is none like you. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம். எல்லாரும் கை தட்டி ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலும், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். எந்த உயிரே இயேசுதான். இயேசுவே எந்த உயிரே. இயேசுவே எந்த. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலும், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். உயர்த்துகிறோம். ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். அல்லும் பகலிலும் பாடிடுவேன். எங்கள் உயிரே இயேசுவே, எங்கள் ஆருயிரே. இயேசுவே எங்கள் ஆருயிரே. பெற்ற தாயும், பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. நீரே எல்லாம். பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும், வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. அவர் மாற மாட்டார். வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. எல்லாரும் கைத்தட்டி ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலும், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஜீசஸ். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடி. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. நம்மை உயர் அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. இயேசுவை சொல்லலாமா? உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாஹி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாஹி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலும் பாடுவேன். அல்லும் பகலிலும் பாடிடும். ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடும். இயேசுவே, இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே, ஓ மை லார்ட், மை கிரியேட்டர், தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. எல்லாம் சேர்ந்து ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலும், அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே. ஆனந்தம் ஆனந்தமே.
இயேசுவே எந்த நாளுயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நல்லவோ. பரலோகத்தின் சொந்தமே, பரலோகத்தின் செல்வமே, என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே, பரலோகத்தின் செல்வமே, என் அருள் இயேசுவே போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆனந்தமே, அல்லும் பகலும் காலையிலும் மாலையிலும் பாடுவேன் ஆனந்தத்தோடு. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் யார பாடுவேன்? இயேசுவை தான் பாடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூணாவது ஸ்டான்ஸா போடுங்க. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தை என்ன நாட்களிலே. இந்த வாலிபர் நாட்கள்ன்றது நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ ஒரு 15 வயசுலேருந்து 24 வயசு அதுக்குள்ளே கிடையாது. பைபிள் எதை வாலிபர் நாட்கள்னு சொல்லுதுன்னா, உன் கண்கள் இருளடைவதற்கு முன்பாக, இந்த காது கேட்காம போகிறதுக்கு முன்பாக, இந்த கை காலை வேலை செய்யாமல் போகிறதுக்கு முன்பாக, இது எல்லாத்துக்கும் முன்பாக வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இந்த கண்ணு எப்போங்க தெரியாமல் போவோம்? அது ஒரு 80 வயசு தாண்டி போகும். காது எப்போ கேட்காம போவோம்? அது ஒரு 80 வயசு தாண்டி போகும். கைகாலெலாம் எப்போ வேலை செய்யாமல் போவோம்? அது ஒரு 80 வயசு தாண்டி போகும். நான் வாசிக்கிற அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 80 வயசு வரைக்கும் வாலிப பிரயாயம் சொல்லுது. அந்த 80 வயசு வரைக்கும் சிருஷ்டிகரை நினைக்கணும். அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? கடைசி காலத்தில் உயிர் போகிறப்ப கடவுளை கூப்பிட்டுக்கலாங்க, உயிர் இருக்கிறப்ப கடவுளை கூப்பிடணும், உயிர் இருக்கிறப்ப கடவுளை தேடணும். அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மறுபடியும் இந்த சரணத்தை பாட போகிறோம். எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எதை வெறுக்கணுமா? அடுத்தது போடுங்க. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே. உலகத்தை வெறுக்கணும். உலகத்தில் வெறுக்கணும், உலகத்தில் இருக்கிற பாவத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தை வெறுக்கணும். பணத்தை வெறுக்கிறது இல்லை. பணம் இருக்கிறனால தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்ய முடியுது. ஒரு சிலர் பணம்லாம் தப்புன்னு சொல்லிடுவாங்க. பணம் நல்லது. பணத்தை நல்ல விதத்துக்கு பிரயோஜனப்படுத்தினா அது நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் பாடலாம். எந்த சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தையே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியம். எல்லாரும் கைகளை தட்டி ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே சொல்லாமா? இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. Oh Lord my God. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. கர்த்தருங்க, நான் வணங்குற என் கர்த்தருக்காக நான் இன்னும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். அடுத்து எங்கள் அத்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அத்தை வீட்டுக்கு போனோன்னே அத்தை தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி குழம்பு வைக்கணும், இப்படி வேலை பார்க்கணுமா, இப்படி பால் காய்ச்சறப்ப இப்படி இது பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு காரியமும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே நாட்கள் ஓடிச்சு. ஓடுறப்ப எனக்கு எல்லாமே மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் அதை இது பண்ணி என்னால் தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அத்தை என்ன உப்பு அள்ளி போட்டியா, காரத்தை அள்ளி போட்டியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே அத்தை கூட ரொம்ப நான் அட்டாச் ஆகிட்டேன். எதுனாலும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி அத்தை என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட இருந்த நேரங்களோட நான் அத்தை கூட இருந்த நேரங்கள் தான் நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா அவங்க மார்னிங் வேலைக்கு போயிட்டாங்கன்னா
நைட்டு தான் வருவாங்க. ஏன்னா ஓட்டிலாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா 8:30 9 கூட ஆயிரும். அது முடியும் நான் அத்தை கூடயே தான் இருப்பேன். அத்தை என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு சேலரி வந்தோடனே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஜாமான்லாம் மளிகை ஜாமான் வாங்க, எந்தெந்த கடையில் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு ஒரு பொறுப்பு, குடும்ப பொறுப்புனா என்ன அப்படின்னா ஒரு இதாகவே தான் நான் இருந்தேன் அந்த வயசில். அப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கன்சீவ் ஆனோடனே பெரிய பையனுக்கு வந்து வளகாப்பு ப்ரேயர் வச்சாங்க. ப்ரேயர் முடிஞ்சோடனே நான் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். தலையில் ப்ளஸ் பண்ணி, போம்மா நீ போயிட்டு வாம்மா, கர்த்தர் உனக்கு நல்ல நார்மல் டெலிவரி தருவார், நல்ல ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு நீ வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிண்ணா அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாளே எனக்கு மனசு கேட்கல, அம்மா நான் வீட்டுக்கு போகிறேம்மா, அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பாத்திரம்லாம் அவ்வளோ விளக்கணும், 4 பேர்த்துக்கு அவங்க டிஃபன் 8 மணிக்கெலாம் சாப்பாடு கட்டணும், அவங்க ஒரு ஆளாக என்ன செய்வாங்கம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு டெலிவரி டேட்டு நெருங்குறப்ப நான் ஒரு 1 வீக்கில் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா என்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாளே எங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அத்தை வீட்டுக்கு. அத்தைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன வேலை முடியுமோ, ஏன்னா நிற மாதத்தில் தான் இருந்தேன், வேலை செஞ்சு கொடுப்பேன். அத்தையை என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு குறையுமே அவங்கள சொல்ல முடியாது. என்ன எல்லா வீட்லேயும் வர்ற மாமியார் மருமக சண்டை சின்னது தான், என்ன அந்த காரம் குழம்பு அந்த மாதிரி தான். ஆனால் நான் அடுத்த நிமிஷமே மன்னிப்பு கேட்டுருவேன், அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை, நான் அடுத்தாட்டி நல்லா செஞ்சிடறேன் அப்படின்னு. அவங்களும் என்கிட்ட எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஒரு சத்தமாக கூட பேசுனது, ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்ததில்லை, ஒரு என்ன இந்த இதை கூட அப்படி சொன்னதில்லை அவங்க. அப்படி இருந்தவங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் ஓடிச்சு, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் 1.5 இயர்ஸ்லேயே நான் செகண்ட் கன்சீவ் ஆகிட்டேன். அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஏசப்பா எப்படி நம்ம இந்த பிள்ளைய வளர்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அத்தை என்கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாது சித்ரா, நான் இருக்கேல, நான் பிள்ளைங்களை வளர்த்து விட்டுற மாட்டேன்னா, 2 பேரும் பாரு வளர்ந்து ட்வின்ஸ் மாதிரி வந்துடுவானுங்க, நீ கவலைப்படாத, உன் பிள்ளைங்க பாரு எப்படி இருக்குங்க பாரு வாலிபத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிள்ளைங்களையுமே நல்ல அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி தான் என்னை அவங்க நடத்துனாங்க. ஒரு மாமியார் மாதிரி இல்லை, ஒரு அம்மா மாதிரி தான் என்னை நடத்துனாங்க. என் வீட்டில் இருக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க, வாயை திறந்து. அத்தை உங்களுக்கு என்னத்தை வேணும் சொல்லுங்க அத்தை, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு. நான் எதுவும் கஷ்டப்படுத்துருவேன், நான் வேலை செய்ய கஷ்டமாக இருக்குமோன்ட்டு என்கிட்ட எதுவுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் ஒரு தாயை போல் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டேன். அவங்க அதுக்கு மேலே என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அத்தை இப்போ தான் ஆனால் அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலியாக நான் பார்த்ததில்லை. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ஒரு நாள் கூட நான் போய் எங்கள் வீட்டில் நான் அழுது நின்னதில்லை. அத்தை இப்படி சொன்னாங்க, மாமனார் இப்படி சொன்னார், நாத்தனார் இப்படி சொன்னாங்க, கொழுந்தனார் இப்படி சொன்னாங்க. நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட 25 வருஷம் ஆகுது, ஆண்டவரை சாட்சியை பார்க்குறாரு, ஒரு நாள் நான் குறை சொன்னதில்லை. அதே மாதிரி நான் அத்தைகிட்டையும் போய் நான் எந்த ஒரு குறையும் நான் சொன்னதில்லை. அத்தைனே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குறைக்காங்க வேலை இருக்காது, அவங்க பேசுகிறது சத்தம் கூட எனக்கு கேட்காது. என்னத்தை சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைம்மா இது பண்ணுமா பேசுகிற அதே மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்டும் அவங்கள மாதிரியே தான் அந்த பொறுமை எல்லாமே. அப்போ நான் அத்தைகிட்ட ஒரு நாள் சொன்னேன், அத்தை எனக்கு நல்ல மகனை பெற்று கொடுத்துருக்கீங்க அத்தை, உங்களை மாதிரியே அத்தை, நான் 100 வார்த்தை பேசினா அவங்க 1 வார்த்தை தான் அந்த பேசுகிறாங்க, உங்களை மாதிரியே அப்படியே சொல்லுவேன். ஆமாம் அவன் என்னையமாக தானே இருப்பான் அப்படின்வாங்க, எல்லாத்துலேயும் உங்களை மாதிரி தான் அத்தை அப்படின்னுவேன். நான் அதுக்கு முன்னாடி 1 வாரம் போய் ஐசியூவில் வச்சுருக்கப்ப ரொம்ப அவங்க அன்கான்சியஸில் போகிறப்ப, அத்தை நான் ஏதாவது செஞ்சுருந்தானா என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. என்னம்மா நீ என்னை குறை வச்ச, நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட சித்ரா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்படி பிளெஸ்ஸிங் அவங்க கொடுத்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு நான் சர்ச்சு 2ஆம் தேதி காலையில் நான் சர்ச்சை முடிச்சுட்டு நானும் என் பையன் ஜூடையும் கூட்டிகிட்டு போகிறோம். தாத்தாட்டி அப்பாயிட்டே பிளெஸ்ஸிங் வாங்குப்பா, நீ இந்த மாதிரி ஊருக்கு போகிறல்ல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ்ஸிங் வாங்க போகிறப்ப கடைசியாக என்கிட்ட பேசினது, காலையில் அண்ணி சொல்கிறாங்க, டாக்டர் இன்னைக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க சித்ரா, அதனால் ஆக்சிஜனு எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி அவங்கள நடக்க வச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னொன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் என்னை எம்மட்டுமா இந்த சாட்சியை கொடுத்து எனக்கு நல்ல ஒரு மாமியார் இல்லை, அவங்க ஒரு நல்ல தாயாக தான் எனக்கு இருந்திருக்காங்க. அவங்க என்னை பார்க்கல அப்படின்னா
நான் இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். நானும் ஒரு இந்து வழியில் தான் நான் இதாகி போயிருப்பேன். தாயின் கருவிலே என்னை ஆண்டவர் முன் குறிச்சிருக்காரு. அத்தை வீட்டு வழி வம்சத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் மாமா வீட்டு வழி வம்சத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னை வந்து அவங்க ஒரு நல்ல வழி நடத்துனாங்க. எப்படி என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஸ்டேஜில் மட்டும் அவங்க என்னை பார்க்காம தானே இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு நான் இருந்திருக்க முடியாது. அதனால் நான் வந்து நன்றி ஆண்டவருக்கு முதலாவது நான் என் நன்றியை சொல்கிறேன். அடுத்து எங்கள் அத்தம்மாவுக்கு நான் நன்றி கொடி நன்றி சொல்லுவேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மாமியார் அப்படின்ற ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே இருந்தாங்க எங்கள் அம்மா. எனக்கு சொல்ல முடியும். 3 மருமகள், 3 பேர்ட்டையுமே சண்டை வம்பு எங்கள் அம்மா போட்டது இல்லை. இன்னொன்று, மனக்கசப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை அப்படியே இது பண்ணிடுவாங்க. எதையுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு பழி வாங்குகிற எண்ணம், நீ சொன்னே இல்லை நானும் சொல்லுவேன் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. போயிட்டு போகுது போப்பில், ஒன்றையும் போய் நம்ம என்ன கோர்ட்டாக நடத்துகிறோம் விடு அப்படின்றவாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பெருந்தன்மையான குணம் எங்கள் அம்மாட்ட இருக்கும். சரிக்கு சரி நிற்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரத்துவமான எண்ணம் உள்ள ஒரு தாயாராக இருந்தாங்க. இப்போ சித்ரா சாட்சி சொன்னிச்சு, நிறைய காரியங்களில் வந்து ஒரு மருமக சாட்சி சொல்லுதுன்னா மாமியார் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்கணும். வாழ்நாளெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டு வம்பு பண்ணிக்கிட்டு நீயா நானான் இருந்துட்டு சொல்லவே முடியாது. அவங்க மனசாட்சியே என்ன செஞ்சிடும். ஒரு நல்ல தாயாக எங்கள் அம்மா இருந்தாங்க. என்னால் சொல்ல முடியும். என்னை நேசித்தது போலவே இன்னும் ஒரு படி மேலே தான் அந்த பிள்ளைகளெல்லாம் எங்கள் அம்மா நேசிச்சிருக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு மாமியார், நல்ல ஒரு பாட்டி. பேர பிள்ளைகளை நான் பேர பிள்ளைங்கள்லாம் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பழகினதே கிடையாது. எந்த பிள்ளையும் டேனியை தவிர எல்லாமே ஒரு ஸ்டெப்பு பயப்படுங்க பிள்ளைங்க. அப்பாயின்னா ஒரு பயம் இருக்கும், ஆச்சின்னா ஒரு பயம். தாத்தா கிட்ட எல்லாம் ஃப்ரீயாக அடித்து நவுத்துங்க. ஆனால் அப்பாயின்னா என்ன செய்யுங்க பிள்ளைங்க, ஒரு விதமான ஒரு பயம் கலந்த மரியாதையாக பிள்ளைங்களை நடத்துவாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம், பிள்ளைங்க தப்பு செய்கிறது, தப்பாக பேசினாலும் அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எல்லா பிள்ளைகளுமே பயப்படுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பாட்டியாக, வேதத்தின்படி மாதிரியாக சொல்லி கொடுக்குற ஒரு பாட்டியாக அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நமக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தர் வாழ்க்கையில் விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யலாமா கற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு சில சாட்சிகளை எங்கள் அம்மாவை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே கடந்து போகலான்னு நினைக்கிறேன். முதலாவது, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மகள் அப்படின்றத விட அவங்கள வழி நடத்தின ஒரு ஊழியக்காரியாக நான் தேவ சமூகத்தில் நான் அவர்களை குறித்து 100க்கு 1000 மடங்கு நான் அவர்களுக்கு மார்க் கொடுக்க முடியும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி பைபிளை நிறைய தடவை அவங்க முடிச்சிட்டாங்க. வேத வாசிப்பு ஒவ்வொரு தடவையும் முடித்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணிடுவாங்க. அன்னன்னைக்கு படிக்கிறத கடைசி இந்த பைபிள் ரீடிங்கில் மட்டும்தான் அவங்களால கலந்து கொள்ள முடியலை. ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களால படிக்க முடியல. ஆனாலும் ஆடியோ பைபிள் போட்டு விட்ருவாங்க. இதில் போடுவாங்க, ஃபோனில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வசனத்தை கேட்குறது, வசனத்தை படிக்கிறது, பாட்டு கேட்குறது. அவங்க பாருங்கள், கர்த்தரோடு இணையிற அந்த கடைசி நிமிஷம் கூட பாட்டு கேட்டுக்கிட்டே தான் அவங்க மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. 5:30 மணியிலேருந்து பாட்டு சீனி போட்டு விட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடி பாட்டு கேட்டுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தேவனோடு நல்ல உறவு அவங்களுக்கு இருந்துச்சு. சுற்றி எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் பிள்ளைங்க இருந்தாங்க, மருமக்கள்மார்கள் இருந்தாங்க, பேர பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாரோடையும் நல்ல உறவில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு நாத்தனா எங்கள் அத்தை உட்காந்துருக்குறாங்க. எங்கள் அத்தையோடும் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. எங்கள் அத்தை பார்க்க வந்தப்போ அழுதுச்சு. அழுது ஜெபம் பண்ணு அப்படின்னு ஜாடையில் காமிச்சாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போனோன்னே சொன்னாங்க, சாயந்தரமாக அப்பா அதுகிட்ட சரியாக பேச முடியல, சாயங்காலம் காவேரி பிள்ளை பாவம் அழுதுச்சு அப்படின்னாங்க. மீனாக்காட்ட அதே மாதிரி தான். ஒரு கொழுந்தன் மனைவி இருக்காங்க, கொழுந்தன் இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு உறவில் தான் இருந்தாங்க. தோன்லாம் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, யாரோடையும் எதிர்த்து நிற்கலை. கடைசியாக மீனாக்காட்ட ஃபோனில் கூட என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. நேரில் வரும்போதும் பார்க்க பேச எல்லாரோடையும். விஜயக்கா வந்துச்சு. விஜயக்காவை பார்த்தோன்னே கேட்டாங்க, ஏன் பிள்ளை முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் சோர்வாக இருக்க என்ன அப்படின்னாங்க. கார்த்தி வந்தான், வேர்த்து ஊற்றுது, கார்த்திக்கு ஏசி போட்டு விடுங்க, கார்த்திக்கு வேர்க்குது அப்படின்னாங்க. எல்லார் மேலும் ஒரு பட்சம், எல்லார் மேலும் ஒரு நேசம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலே விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நிறைய நடந்துச்சு. ஆனால் அதன் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருக்குள் அவர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டாங்க. உபவாசம் இருக்கிறதுல எங்கள் அம்மாவை மிஞ்சுறதுக்கு இன்னும் நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியலை.
சுகருன்னுவாங்க ஒவ்வொருத்தவங்க, சுகரு மாத்திரை போடுறேன். அதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உபவாசம்னா 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். மொதல் நாள் ராத்திரியே சுகர் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா இன்றைக்கி நைட்டு சுகர் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படின்னு சுகர் மாத்திரை நிறுத்திட்டு 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிடும்போது தான் சாப்பிடுவாங்க. இடையில வந்து சுகரு படப்படப்பு, அந்த படப்படப்பு வரக்கூடாதுன்றக்காக தான் நைட்டே மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மருந்துனால மாத்திரைனால அல்ல. நான் உபவாசம் இருக்கிறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. நான் நிறைய கற்றுக்கணும் அவங்கள மாதிரி உபவாசம் இருக்கிறதுக்கு. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தில் அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, போட்டி போடவே முடியாது. சபை கூடுதலில் சரியாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே தசம பாகத்தில் ரொம்பவும் உண்மையாக இருப்பாங்க. பெரிய பொருளாதார செழிப்பில் எங்கள் அம்மா வாழலை. அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு பலன் வேணும். ரொம்ப பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கத்தின் சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ரொம்ப சொற்ப காசு தான் அவங்களுக்கு பென்ஷன் காசு. 15,000 கூட தாண்டலைன்னு நினைக்கிறேன் பென்ஷன், அவ்வளோதான், அதுக்குள்ளே தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1,500 எடுத்து பென்ஷன் வாங்கின அந்த நிமிஷமே ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மீதி உள்ள பணத்தில் தான் அவங்க மருந்து மாத்திரை செலவு, மற்ற எல்லா செலவும். ஆனால் பற்றாக்குறை தான் இருக்கும். ஆனாலும் பற்றாக்குறை இருக்குன்னு தசம பாகத்தை ஒரு நாள் கூட எங்கள் அம்மா நிறுத்தினது கிடையவே கிடையாது. அந்த சர்ச்சு முடிஞ்சிச்சு. அடுத்து ஓலையூர் சர்ச் கட்டும்போதும் சரி, ஓலையூர் சர்ச் கட்டும்போது ஃபுல்லாக எங்கள் அம்மா உபவாசத்தில் நிறையா உதவி செஞ்சாங்க. உபவாச ஜபம் ஆண்டவர் செய்வார்ப்பில்ல, ஆண்டவர் உனக்கு செய்வார்ப்பில்ல, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பில்ல, ஆனால் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஜபத்தில் அதிகமாக வழி நடத்தினாங்க. நான் ஏன் இப்போ எங்கள் அப்பாவை சொல்லாமல் எங்கள் அம்மாவை மட்டும் சொல்கிறேன்னா, இது எங்கள் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிற நேரம். எங்கள் அப்பாவும் ஜபத்தில் நிறையா எங்களுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் ஜபத்தில் அவர் தாங்குறார். நல்ல ஒரு தாயாக அவங்க இருந்தாங்க. சாந்த குணத்தில் எங்கள் அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா ரட்சிக்கப்படாத நாள்லேயும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி, பிள்ளைங்கள்லாம் நிறைய நேரத்தில் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் எப்படின்றதெல்லாம். ஆனால் அப்போயும் எங்கள் அம்மா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, எதிர்த்து நின்று நீ போ நான் போன்னு பேசவே மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் தான் ரொம்ப கோவப்படுவேன், என்னம்மா ஏம்மா இப்படி இருக்குதுங்களேம்மா அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பில்ல, உடுப்பில் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி என்னையை தான் அவங்க அமைதிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி சிக்கனம். எங்கள் அம்மாவுடைய சாட்சியை சொல்லணும்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஆடம்பரமாக எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. 10 ரூபா கூட வேஸ்ட்டாக செலவு பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை எங்கள் அம்மா கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு எந்த பாரமும் தெரியாமல் அவரை ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஜோன்லேயே தான் எங்கள் அப்பாவை கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது, எந்த கஷ்டமும் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாமே அவங்க தான். நான் ஏற்கனவே 50வது திருமண நாளில் நான் ஒரு தடவை சொன்னேன், எங்கள் அம்மா ஒரு டீச்சர். ஆனாலும் வேலை 51 வயசில் தான் எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு நல்லா தெரியும். ஒரு தீபாவளி டைமு ஒரு வீட்டில் போய் முறுக்கு சுட்டு கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. முறுக்கு சுட்டு கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு வந்தால் அந்த 10 ரூபாவில் எங்களுக்கு அன்றைக்கி நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் எங்கள் அம்மா. ஆனால் அப்போ கூட அந்த முகத்தில் ஒரு சோர்வு வராது. என்னடா இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு எங்கள் அப்பாவை திட்ட மாட்டாங்க, எண்களை திட்ட மாட்டாங்க, பிள்ளைங்களை திட்ட மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. கடவுள் இதுக்கு நமக்கு வழி கொடுத்தாருல. ஆனால் ஆண்டவர் அவங்க கடைசி நாளில் அவங்களுக்கு ஹெச்சமாக ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார். ஹெச்சமாக உயர்த்தி ரொம்ப சிக்கனப்படுத்துவாங்க. காசை சிக்கனப்படுத்தி நாளைக்கு வேணும் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கனத்தை அவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று, குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்கிறது, முறுமுறுக்கிறது, இவங்க அப்படி அந்த மாதிரிலாம் ரொம்பவுமே எங்கள் அம்மா என்கிட்ட எல்லாம் பேசின மாதிரி எனக்கு தெரியலை. அடுத்தது, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கும். ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒரு கௌரவமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இறக்க குணம். நம்முடைய சபையில் அவங்க இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நேரத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லி காசு கொடுப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. வருஷம் கொடுப்பாங்க. இடைப்பட்ட நாளில் 500 ரூபா கையில் கொடுப்பாங்க. கொடுத்து ஒரு சில ஆட்கள் பேரை சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கிட்ட இந்த 500 ரூபாயை கொடுத்துரு அப்படின்வாங்க. ஏம்மா நீங்களே கொடுங்கம்மாண்ணா, நான் கொடுக்கக்கூடாது, நம்ம யாருக்கு என்ன செய்கிறோன்றது கர்த்தருக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லுவோம். 200 ரூபாய் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருன்னுவாங்க, 500 ரூபா கொடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துருன்னுவாங்க. கிறிஸ்மஸ் டைமில் ஏழை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, இந்த ஒரு 500 ரூபா வச்சுக்கோ
அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தேவைகளின் மத்தியிலும் இரக்க குணம். யாராவது கஷ்டப்படுறவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டா வந்து ஐயோ பாவம் 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 அப்படின்வாங்க. நல்ல ஒரு இரக்க குணத்தை கர்த்தர் கொடுத்தார். நன்றி உணர்வு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவுமே அதிகம். ஒருத்தவங்க சின்ன ஒரு உதவி செஞ்சுட்டா போதும், அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நமக்கு அப்படி செஞ்சாங்கல்ல, அவங்க நமக்கு அதை செஞ்சாங்கல்ல, அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க நமக்கு செஞ்சாங்கல்ல. இதை சின்ன பிள்ளைங்களை கூட சொல்லுவாங்க. இந்த சாம ஜூடு முதற்கொண்டு டேனி ஆரோன் முதற்கொண்டு அவனுங்க செய்கிறதே பெரிய விஷயமா பேசுவாங்க. இந்த பையனுங்க பாரு எப்படி நைட்டில் வந்து கூட படுத்துருப்பானுங்க, அதை பெரிய இதாக சொல்லுவாங்க. நைட்டில் எல்லாம் கூட வந்து படுக்கிறான் பாரு ஜூடு அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா சின்ன பிள்ளைங்க தானம்மா, உங்கள் கூட சும்மா இருந்தாலும் அவனுக்கு தோணி இருக்குல்ல படுக்கணும்னு அப்படின்வாங்க. ஆரோன் ஓடி ஓடி வந்து வேலைக்கு போகிற முன்னாடி சாப்பாடை கொடுத்துட்டு ஓடுவான். இந்த கடந்த 1 வருஷ காலமாக ஆரோனோட உழைப்பு ரொம்பவுமே அதிகம். ஆரோனை சொல்லுவாங்க, அவன் மட்டும் வேண்டாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தானா என்ன பிள்ளை செய்கிறது? பிள்ளைகளுக்கு பாரு ஆண்டவர் பிள்ளைகள் கண்களில் எனக்கு தயவு கொடுக்குறாரு. சாமி ஓடியாந்து மருந்து மாத்திரைலாம் எடுத்து வைப்பான். அதை சொல்லிக்கிட்டே எல்லா நாளும் சொல்லுவாங்க, அவன் தான் வந்து எடுத்து வச்சான், அவன் தான் எடுத்து வச்சான், அவன் தான் எடுத்து வச்சான். அதுமாதிரி டேனியே சொல்லுவாங்க. எப்சிபாவை ஒரு நாள் சாப்பாடு ஊட்டி விட்டுச்சு எப்சிபா, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை பற்றியா எனக்கு சோறு ஊட்டி விட்டுச்சு, அந்த பிள்ளை பற்றியா எனக்கு சோறு ஊட்டி விட்டுச்சு. பேரம் பொண்டாட்டி கையில் சாப்பிட்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க எங்கள் அம்மா. நிறைய காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்க. சாந்த குணம் எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. பழி வாங்குற எண்ணம், போட்டிக்கு போட்டி, அன்னைக்கு அவங்க உன்ட்ட பேசல, இன்னைக்கு நீ பேசாதா அப்படின்னு எங்கள் அம்மா இது வரைக்கும் சொன்னதே. அந்த பழிக்கு பழின்றது எங்கள் அம்மாவுக்கு என்னன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க கருமையாக இருக்கிற மாதிரி கூட தோணும், ஆனால் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. கணவனை எந்த விதமான பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயும் தள்ளாமல் அவரை ஒரு சேஃப்டி ஜோன்லேயே வச்சுருந்தாங்க. அடுத்து குறை சொல்ல மாட்டாங்க, ரொம்பவுமே சொல்லுவாங்க ஒரு சில காரியத்தை, ஆனால் ரொம்பவும் டீப்பாக அப்படியே ஒரே காரியத்தை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நன்றி உணர்வு உள்ளவங்களா. சின்ன பிள்ளைங்க ஒன்று செஞ்சாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க இப்படி செய்யுது, இப்படி செஞ்சிச்சு, இப்படி செஞ்சிச்சுன்னு. இறக்க குணம் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஆயத்தமாக்க இந்த இதெல்லாம் வந்து நான் இதை எங்கேயும் பார்த்தெல்லாம் பண்ணலை, எங்கள் அம்மாவே சொன்னது. இது இப்படி செய்யணும், இப்படி ஃபோட்டோ போடணும், இப்படி வசனம், ஆனால் இந்த வசனம் போடணும்னு சொல்லலை, இப்படி வசனம் போடணும், இப்படி ஃபோட்டோ போடணும், இப்படி செய்யணும். நான் கர்த்தருக்குள்ளே மறிச்சதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எல்லாமே ஒவ்வொன்றையும் அவங்க தெளிவாக ஒரு 3 தரிசனத்தை சொன்னாங்க. அந்த 3 தரிசனமாக ஐசியூவில் படுத்திருக்கிறவங்க 2 காலையும் தூக்கி போட்டு எந்திரிச்சு உட்காந்து கையை 2ஐயும் தூக்கி தலை வந்து முழங்காலில் படுற அளவுக்கு குனிஞ்சு ஆண்டவரை தொழுதுக்கிட்டாங்க. என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னப்போ நர்ஸெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்ன எந்திரிக்கவே முடியாமல் படுத்து கிடந்தவங்க என்னன்னொன்னையும் ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் நிற்கிறாரு அப்படின்னு பரலோக தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொன்னாங்க. 3 அருவியில் நான் இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னாங்க. முதல்ல ஒரு அருவியில் குளிக்கிறேன், சாப்பிட்றேன், குடுன்னு இன்னொரு அருவிக்கு ஓடுறேன், அங்கே குளிக்கிறேன், அங்கே சாப்பிட்றேன், அங்கேருந்து இன்னொரு அருவிக்கு ஓடுறேன், குளிக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. ஒரு காரியம் சொன்னாங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணனுங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாரையும் என்னை விட்டு பிரிக்கிறாரு, என்னுடைய ஜென்ம கிரியைகள்லாம் பிரிக்கிறாரு, மாம்சத்தெல்லாம் என்னை விட்டு பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் டேனி வந்தப்போ டேனிகிட்ட சொன்னாங்க, இப்படி கையை இப்படி வச்சு நெஞ்சுக்கிட்ட வச்சு சொன்னாங்க, இந்த உடம்பை விட்டு நான் போகிறேன் டேனி அப்படின்னாங்க. இந்த உடம்பை விட்டுட்டு நான் போகிறேன். அப்போ தான் வசனம் ஒரு சொல்வார்ல, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு பவுல் சொன்ன மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மரண நேரம், அந்த மரணத்தின் காரியம் எல்லாத்தையும் தெளிவாக எங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட போகிறேன், தேவ தூதர்கள் இருக்காங்க, அவங்க போய் தங்கி வசிக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு சொன்னாங்க, அவ்வளோ பெரிய பிரகாசமான இடத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. தூதர்கள் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்றாங்க. பேதுருவ மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, யோவான மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, எல்லாருமே பரிசுத்தவன்கள் மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளை அப்படின்னாங்க. என்னம்மா தெரிஞ்சு போச்சு? அவ்வளோதான் பிள்ளை அப்படின்னாங்க. அவ்வளோதான். இந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 3-4 தடவை சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே. நல்ல ஒரு மரணம். அதுக்கு இடையில ஒரு நாள் பார்த்திங்கன்னா பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. அந்த போராட்டத்திலேருந்து அவங்க மீண்டு வர நான் அதான் சொன்னேன், ஆண்டவரே ரொம்ப போராட்டமாக இருக்குதே, ஆத்துமாவில் போராடுறாங்களே, இதிலேருந்து மீண்டு வந்து உங்களை பார்த்துட்டு தான் அவங்க போகணும். நான் அதுமாதிரி கர்த்தரை பார்த்துட்டு இயேசுவை பார்க்குறேன்னு சொன்னாங்க. இயேசு என்னை பார்த்து சிரிச்சாங்க. அந்த வயிறு அப்படியே குலுங்குச்சு. என்னம்மா ஏம்மா சிரிக்கிறீங்கன்னு? ஏசப்பா சிரிக்கிறாருப்ல, அதனால தான் பிள்ளை நானும் சிரிக்கிறேன் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் அவங்க நிறைவாக
ஆண்டவர்கிட்ட தான் போயிருக்கிறேன்றத திட்டமும் தெளிவும் திருஷ்டாந்தரமாக எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை சொல்லுவாங்க, நன்றி ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திர கூட்டம். இந்த நாளில் ஆண்டவரை ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அம்மாவுடைய பேரை சொல்லி, ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க. இப்போ அப்பா முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே அம்மாவுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே சென்றிருக்கிற அம்மாவை நாம் நோக்கி பார்க்கவில்லை, அம்மா கிட்ட நாம் பேசலை. அம்மாவுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரிடக்கு நாம் நன்றிகளை செலுத்த போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கைகளை அப்படியே சிங்காசனத்தை நீட்டுங்க, இயேசுகிட்ட நீட்டுங்க. பல்லவ பிதாவே, இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் உண்டு பண்ணினால் இது நான் கலிகூர்ந்து மையர்களையா ஆண்டவரே தகப்பனே சோதம். என் குடும்ப தலைவரே, என் குடும்ப மருத்துவரே, எங்கள் ஆலோசனை என் கர்த்தர் நீரையா, சமானத்து பிறப்பு நீர் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன். என் மனைவி பூமியில் வாழ்ந்த நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு உகந்த வாசனையாக முகழ்ந்தீங்கப்பா. அவர் துதினால நிரப்பு நீர், அவளுக்கு திருமண காரியங்கள்லாம் வாய்க்கை பண்ணி எல்லா காரியம் கை கொடுத்து வச்சு அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தீர் ஐயா. வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு புதிய பலன் புதிய மகிழ்ச்சியை கொடுத்தீங்க. அவள் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியால் மரணத்தை கொடுத்துருக்கேன் ஐயா. இந்த வேலைக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை பாட்டின தூத்தி ஸ்தோத்திரத்தினால் கர்த்தர் மையப்படுத்துகிறோம். கொம்பு வீரிய கொழும்பு காலை எரிந்து பார்க்க கர்த்தருக்கே அது பிரியமானது, கர்த்தருக்கே பிரியமானது வைக்கிறோம். ஆண்டவரே மனைவி வாழ்ந்த நாள் நாள் மகிழ்ச்சியாக வாழ வச்சிரு ஐயா. மகிழ்ச்சியாக துதி உடை கொடுத்து ஜவாக்கினி ஊட்டினி சமாதானம் நிரப்புனீர் ஐயா. தேவைகள்லாம் சந்திச்சு திருமண காரியங்கள்லாம் கை கூட அவர் மகிழ்ச்சியை படி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீர். உமக்கு நன்றி சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நன்றியா தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே உண்மை நாங்கள் இங்கே மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் பரலோகத்தை மனைவி உண்மையை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறார். அங்கே ஒரு ஆராதனை ஆண்டவரே, இங்கே உங்கள் நாமத்துக்கு ஒரு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் நன்றிப்பா தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜேஸ்வரன் நன்றிப்பா. அவள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கற்பத்தை காணி எல்லாத்தையும் ஆசீர்வாதி கொடுத்ததுக்காக நன்றிப்பா தகப்பனே. உங்கள் வசனத்தை அனுப்பி அவளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர், எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறீர், தேவைகளை சந்திச்சு இருக்கிறீர், அவள் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறீர். அந்த விருப்பத்தை நிறைவு சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் தோன்றிய நாதாவே உம்மை துதிக்கிறோம். ரீகா மாரா ஷாகாவோ, ரீகா மாரா சிகாவோ, அம்மா ராசி ரீகாவோ ஆண்டவரே நன்றிப்பா. அத்தவா இப்போ இருக்கும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் மனைவி பரிசுத்த உள்ளத்தால் கலந்து கொண்டு துதியினாலே நிரப்பு நீரை மனைவி நிரப்பி மகிழ்ச்சியான காரியங்களை செஞ்சு கொடுத்தீரேப்பா. இந்த மரணம் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தமான அவளை பரலோகத்தை கொடுத்துக்க நன்றி. உங்கள் விருப்பத்தை எல்லாரும் நிறைவேற்ற பிள்ளைங்கள் மேலே உங்கள் அபிஷேகம் ஊட்டுங்க. உங்கள் ஆவியினால பிள்ளைங்களை நிரப்புங்க. அவள் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆவியை ஒவ்வொரு மேலே இறங்குதாக, ஒவ்வொரு மேலே அபிஷேகம் ஊட்டுங்கப்பா. உன் சன்னதி மேலே ஆவியும் தந்த ஆசிரியர் ஊட்டி வேணும், ஆவியை ஊட்டுங்க. ரீகா மகாராஷ்டிராகோ ரீகா அம்மா ஆவியை நிரப்புங்க. அவள் விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. இந்த நாள் ஆண்டவரே சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா. நன்றி உமக்கு கோடி கோடி நன்றி சோத்திரம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி சோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே.